இப்போ பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன்னா இன்னும் ஊழல் பண்றாங்க, அதை கண்டிக்கணும்னு சொல்லி போராட்டம் பண்ணி அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் பேட்டியும் கொடுத்தாரு. இது மாதிரி அரெஸ்ட் பண்ணாங்க சார். அரெஸ்ட் பண்ணாலும் எங்களுக்கு 6 மணி விடுங்க 6 மணிக்கு விடுன்னு கெஞ்சுறீங்க. நீங்க ஃபிளைட் டைம் ஆகுதுன்னா வீட்டுல இருக்க நீ வந்து போராட்டம் நடத்துறது தகுதி கிடையாது. நீ வந்து ஒரு ஐபிஎஸ்ஆ அவங்க எவ்வளவு நாள் உன்னை கூட்டிட்டு போய் சாப்பாடு போறாங்க நீ பாரு. வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது 6 மணி ஆயிடுச்சு 3 ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டு சின்ன பசங்க கெஞ்சுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த எச் ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு பாருங்க. போலீஸ் வண்டியை நாய் வண்டின்றார். தப்பான முரண்பாடா பேசக்கூடாதுல்ல. அப்ப நீங்க போலீஸ் எல்லாம் என்ன நாய் வண்டின்றீங்களா? நீங்க ஒன்றிய அரசாங்கம் வந்து நிதி தரவும் மாட்டீங்க, எதுவும் தர மாட்டீங்க. அதெல்லாம் மறைக்கிறதுக்கு ஒரு ஜனநாயக ரீதியா வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு கிளப்பி விட்டுறீங்க. நிதி தரலனா கூட பரவாயில்ல, நாங்க எங்களோட தமிழ்நாட்டோட நிதியை வச்சு பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு முதலமைச்சர் தக்க தெளிவா சொல்லிட்டாரு. உங்களோட 2000 கோடி வேணாம், அதை வச்சு எதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி. பள்ளி கல்வித்துறையை நாங்க எப்படி சமாளிக்கணுமோ அப்படி நாங்க சமாளிச்சுக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க இடி ரைடு மேல இடி ரைடு வச்சு எங்களை பயன்படுத்துறாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. இனிமே வந்து எங்க முதல்வர் வந்து எல்லாத்தையும் பார்ப்பாரு.